வணக்கம். இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நவம்பர் 24 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி 22+23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து போடுற கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும், இல்லை நேஷ்னல் லெவலாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலாக இருக்கட்டும், நிச்சயமாக இதை தாண்டி எதுவும் நியூஸ் பேப்பரில் வரலங்க. நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கான பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுக்குறேன் வச்சிங்களேன். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, நியூஸ் பேப்பரோட அந்த கிளிப்ஸு, அதையும் போட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் நிச்சயமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் எக்ஸாமுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நவம்பர் 24 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நவம்பர் 23 ஒரு சில கண்டினியூவேஷன் இருக்குது, அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த எக்ஸ் சமூக வலைத்தளம் இருக்குல்ல, ட்விட்டர், அது வந்து எக்ஸாக இப்போ பேர் மாற்றிட்டாங்க. எலான் மஸ்க் அவர்கள் அதோட நிறுவனர். ஸோ அந்த சமூக வலைதளத்தில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நியூஸில் வந்தது என்னென்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்விட்டராக இருந்துச்சுல்ல, இதை வந்து $4.4 பில்லியன் கொடுத்து அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் அவர்கள் வந்து இதை வாங்கிட்டாங்க. இந்த $4.4 பில்லியன் வந்து எவ்வளோ ஈக்குவலண்ட் நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து தான் இதை வாங்கியிருக்காங்க எலான் மஸ்க் அவர்கள். இது வந்து இந்த பரிவர்த்தனை இவர் எலான் மஸ்க் வாங்கினது எப்போ வாங்கினார்னா அக்டோபர் 2022 அப்போது வாங்கினார். சரிங்களா? வாங்கின உடனே அதில் வந்து ஒரு சில சீனியர் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்களா, மூத்த பணியாளர்கள், அதெல்லாம் நீக்கம் பண்ணார். அதே மாதிரி அந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய அந்த நீலக்குருவி அந்த சிம்பிளை வந்து அவர் எடுத்துகிட்டு வேறு சிம்பிள் இப்போ கொண்டு வந்துட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து இந்த டாட்ஜ் டிசைனர் அப்படின்றவங்க வந்து இந்த எக்ஸ் இப்போது இருக்கக்கூடிய எக்ஸ் வலைதளத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் தெரிவித்திருக்காங்க. என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஆப்ஸ் இருக்குல்ல, அதில் சிறந்த செய்தி பயன்பாட்டு தளமாக எக்ஸ் விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு டாட்ஸ் டிசைனர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த டாட்ஜ் டிசைனர் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிரிப்டோ கரன்சி தொடர்புடைய ஒரு சமூக ஊடக பயனருக்கான ஒரு புனைப்பெயர் தான் இந்த டாட்ஜ் டிசைனர். அதாவது கிரிப்டோ கரன்சி தொடர்புடைய ஒரு சமூக ஊடக பயனர் தான், ஒரு யூசர் தான். கிரிப்டோ கரன்சி தொடர்புடைய அந்த வெப்சைட் இருக்குல்ல, சமூக ஊடகங்கள் இருக்குல்ல, சோஷியல் மீடியாஸ், அதில் ஒரு யூசர் தான் இந்த டாட்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ் சமூக வலைதளமானது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த செய்தி பயன்பாட்டு தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா, மலையாள எழுத்தாளர் மறைவு. அதாவது கேரளாவை சார்ந்த ஒரு எழுத்தாளர், இவர் வந்து இறந்துட்டாங்க. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓம்சேரி என்என் பிள்ளை. இவருக்கு வயசு வந்து 100 வயசு. ஸோ ரொம்ப வயசானவங்க தான். இறக்கிறது வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய இழப்புலாம் இல்லை. அப்புறம் வந்து சாகித்ய அகாடமி விருது. இவர் வந்து எந்தெந்த விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது ப்ளஸ் வந்து கேரளாவினுடைய சாகித்ய அகாடமி விருது, கேரள மாநிலத்தினுடைய சாகித்ய அகாடமி விருது. இவர் எப்போ பிறந்தவர்னு பார்த்தீங்கன்னா 1924 பிப்ரவரி 1 பிறந்தவர். இவர் வந்து ஒரு எழுத்தாளர், நாடக ஆசிரியர், பேராசிரியர். குறிப்பாக இதில் என்ன சொல்லப்போனால், இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு முக்கியமான நபராக ஒருத்தர் கருதப்படுகிறார். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன? அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் மறைஞ்சிருக்காங்க. இவர் யாருன்னா அப்துல் கலாமினுடைய செய்தி தொடர்பாளர் மறைவு. இவர் பேர் வந்து SM கான். இவர் வந்து என்னவா இருந்தார்னு கேட்டிங்கன்னா, இந்திய தகவல் சேவைகள் IAS துறையினுடைய அதிகாரியாக இருந்திருக்காங்க. SM கான் அவர்கள் வந்து அப்துல் கலாமுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவர். இவர் வந்து நம்முடைய கலாம் ஐயாவினுடைய செய்தி தொடர்பாளர். இவர் இதுக்கு முன்னாடி வந்து இந்திய தகவல் சேவைகள் துறையினுடைய அதிகாரியாக இருந்திருக்காரு. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இந்த 2 பர்சனாலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து இந்த SM கான் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. இவர் என்ன புத்தகம்னா, மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயாவை பற்றி எழுதின ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டார். சரிங்களா? அவர் தான் இந்த நூல் வந்து
பிரதமர் மோடி அவர்கள் நூலை வெளியிட்டார். இதை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த கலாம் ஐயாவினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் திரு எஸ்.எம். கான் அவர்கள் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து மக்களின் குடியரசுத் தலைவர். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். லோக்மந்தன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு, ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு வந்து நடத்தியிருக்காங்க நம்ம இந்தியாவில். இது யார் கொண்டு நடத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இருக்காங்கள்ல, அவங்க தான் வந்து அவங்க தலைமையில் ஒரு ஹைதராபாத்தில் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இந்த வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு நடந்திருக்கு. இது எதற்காக, இந்த லோக்மந்தன் 2024 எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா தேசியவாத சிந்தனையாளர்களுடைய கலந்துரையாடல் நிகழ்வு. சரிங்களா? இப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய தேசியம் அப்படின்ற உணர்வோடு நம்ம இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தேசியம் அப்படின்ற உணர்வோடு இருந்தால் தான் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கலந்துரையாடல் நிகழ்வை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் தேசியவாத சிந்தனையாளர்கள் வந்து கலந்துருக்காங்க. சரிங்களா? இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் நடந்துச்சு. ஓகே, இது எது சம்மந்தமாக, இதனோட முக்கிய மைய கருத்து என்னென்னா தேசம் முதலில் அப்படின்ற உணர்வை பேஸ் பண்ணி இது நடந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து நம்முடைய தற்போதைய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு சில பாயிண்ட் அவுட்டை வந்து ஒரு சில இவற்றை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இந்த 3 பழைய குற்றவியல் சட்டங்கள் வந்து மாற்றம் செய்யப்பட்டதில்ல, அது பற்றியும், அடுத்தது வந்து தில்லி ராஜபாதை இருக்குல்ல, அதில் வந்து கர்தவ்யாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சப்பட்டிருக்கு ஏற்கனவே, அதை பற்றியும், அடுத்து தர்பார் மண்டபம் வந்து கணதந்திர மண்டபம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது உச்சநீதிமன்றத்தில் தற்போது வந்து புதிய நீதி தேவதை சிலை இதெல்லாம் இப்போ நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெயர் மாற்றங்களும் இந்த புதிய நீதி தேவதை சிலையும் நிறுவப்பட்டது வந்து எதற்காக இதை மென்ஷன் பண்ணி அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம காலனித்துவ ஒழிப்பை வந்து நம்ம வந்து சான்றாக இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம அனைவரும் வந்து தேசியம் அப்படின்ற உணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தினுடைய கவர்னர், அதாவது ஹைதராபாத்தில் தெலுங்கானாவினுடைய கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ப்ளஸ் வந்து இந்தியாவினுடைய மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி, அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் இவங்கெல்லாம் வந்து அந்த லோக்மந்தன் 2024 வந்து கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்தல். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ 2 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்து ஒன்று வந்து மகாராஷ்டிரா, இன்னொன்று வந்து ஜார்க்கண்ட். மகாராஷ்டிராவில் வந்து மொத்தம் 288 சட்டப்பேரவை தொகுதி, ஜார்க்கண்டில் வந்து 81 சட்டப்பேரவை தொகுதி. இப்போ மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தொகுதி பற்றி பார்க்கலாம். இப்போது நீங்கள் மகாராஷ்டிரா பற்றி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், மகாராஷ்டிரா பற்றி சொன்னீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து சட்டப்பேரவை தொகுதி தேர்தலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் பாஜக கூட்டணி வந்து, அதாவது மகா விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி வந்து பார்த்தோம்ல, அந்த கூட்டணி வந்து பாஜக கூட்டணி. அதில் வந்து தேசியவாத காங்கிரஸ், அஜித் பவார் தலைமையில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ், ஏக்நாத் ஷிண்டேவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனை ப்ளஸ் வந்து பாஜக, இது எல்லாமே வந்து அங்கே கலந்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வந்து மொத்தம் 288ல் 230 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, நிமிஷம்.
ஓகே, ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தொகுதிகளை வந்து நம்ம பார்த்தோம், அதனுடைய தேர்தல் முடிவுகள். அடுத்தது வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலுடைய பேரவையினுடைய தேர்தல் முடிவுகள் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஏற்கனவே ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சே, இப்போ இதோடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சே அப்படின்ற தலைவர் வந்து ஹேமந்த் சோரன். இவங்க தான் வந்து இவங்க ப்ளஸ் இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமையில் நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி சேர்ந்துருந்தாங்க. இப்போ ஜார்க்கண்டில் வந்து மொத்தம் 81 கூட்டணியில் மொத்தம் 56 இடங்களில் இந்த ஜேஎம்எம் ப்ளஸ் இந்தியா கூட்டணிலாம் சேர்ந்து இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஆட்சி அமைக்க போகிறது யாருன்னா, மறுபடியும் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவரான ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து திரும்பியும் வந்து இங்கே ஆட்சி அமைக்கிறார். சரிங்களா, அவர் தான். இப்போ இங்கே வந்து ஜார்க்கண்டில் வந்து பிஜேபி வந்து இது பண்ண முடியலைங்க. பிஜேபி வந்து தோத்துட்டாங்க. வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேஏஎம் தான். சரிங்களா, ஜேஏஎம் ப்ளஸ் இந்தியா கூட்டணியினுடைய அதனுடைய கூட்டணி கட்சிகள், ஜேஏஎம் ப்ளஸ் இந்தியா கூட்டணியினுடைய தலைமையிலான கட்சிகள். ஓகே, அடுத்தது வந்து இதில் மொத்தம் 81 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது. இதில் வந்து வெற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு தான். ஜேஎம் வந்து மொத்தம் 81ல் 34, ஜேஎம் மட்டும் 81 சட்டப்பேரவை தொகுதியில் 34 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஸோ இந்த ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் பற்றி பார்த்தோம்னா, இந்த தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா 2 கட்டமாக நடந்துச்சு. ஒன்று வந்து நவம்பர் 13, அப்புறம் 20. இதனோட மொத்தம் வாக்குப்பதிவும் நடந்துச்சு. வாக்குப்பதிவில் வந்து மொத்தம் 67.7% வாக்குகள் வந்து பதிவானது. சரிங்களா, அப்போ வாக்கு எண்ணிக்கை எப்போ நடந்துச்சுன்னா நவம்பர் 23. ஸோ அப்போ தான் வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. ரிசல்ட்டில் வந்து இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சே தான் தலைமையிலான ப்ளஸ் இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மீண்டும் அதனால் ஹேமந்த் சோரன் அவர்கள் மீண்டும் முதல்வராக ஆகப் போகிறார். ஓகே, அடுத்தது புயலின் பெயர். தற்பொழுது கடலில் நிலை கொண்டுள்ள, அதாவது வங்கக்கடலினுடைய தென்கிழக்கே, இலங்கைக்கு தென்கிழக்கே நிலை கொண்டுள்ள ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுக்கடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கடுத்து வந்து ஒரு புயலாக அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த புயலுக்கு வந்து பீஞ்சல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து வச்சது வந்து சவுதி அரேபியா. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஒரே ஒரு இது நீங்கள் செக் பண்ணிக்கணும், அந்த புயல் பேர் பீஞ்சல் புயல்னு வச்சது வந்து சவுதி அரேபியா இல்லை எந்த நாடான்னு கொண்டு எனக்கு செக் பண்ணிங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து டேவிஸ் கோப்பை. இப்போ விளையாட்டு செய்திகளில் நம்ம ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. மறுபடியும் பார்க்கலாம் என்னென்ட்டு. மறுபடியும் விளையாட்டு செய்திகளில் விளையாட்டு சம்மந்தமாக என்னென்ன நியூஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு டேவிஸ் கோப்பை விளையாட்டு போட்டி, அதாவது இந்தியா மற்றும் டென்னிஸ். டேவிஸ் கோப்பை வந்து இந்த கோப்பை வந்து எதனோட சம்மந்தப்பட்டதுன்னா டென்னிஸோட சம்மந்தப்பட்டது. இதில் வந்து முதன்முறையாக வந்து நெதர்லாந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க செமிஃபைனலில் யார் யார் கூட மோதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ப்ளஸ் நெதர்லாந்து. இப்போ ஜெர்மனி தான் இந்த டேவிஸ் கோப்பையில் இருக்கக்கூடிய இந்த டென்னிஸில் சாம்பியன்ஷிப்பில் 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இவங்க வந்து நெதர்லாந்து முதன்முறையாக ஜெர்மனி கூட வின் பண்ணி டைரெக்டாக ஃபைனல் போயிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்தது என்னென்னா, இந்த குவார்ட்டர் ஃபைனல்லையும் நெதர்லாந்து வந்து ஸ்பெயினுடைய ரஃபேல் நடால் இருக்காங்களா, அவங்கள அணியை வின் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஃபைனல் வந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது உலக செஸ் சாம்பியன்ஷிப் சிங்கப்பூர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் வந்து இப்போ சிங்கப்பூரில் நடந்துகிட்ருக்கு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் வந்து சிங்கப்பூரில் நடக்குது. இதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபிடோ உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து இங்கே சிங்கப்பூரில் இப்போ உலக செஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடக்குது. இதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய டிங் லிரே 32 வயது இவரும், இந்தியாவினுடைய டி குகேஷ் 18 வயதும் வந்து இந்த ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து மோதுறாங்க. ஸோ இந்த போட்டியில் தான் 2 ஆசிய கண்டத்தினுடைய வீரர்கள் மோதுவது முதல் முறை. சரிங்களா, இப்போ இந்த போட்டியில் தான் 2 ஆசிய கண்டத்தினை சேர்ந்த ஒரே வீரர்கள் வந்து 2 வீரர்கள் வந்து மோதுறாங்க. இது முதல் முறையாக இருக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா ஐபிஎல் ஏலம்.
ஐபிஎல் போட்டி வந்து 2025ஆம் ஆண்டுக்கான சீசன்கள் வந்து நடைபெற இருக்குது. அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஏலம் வந்து 2025ல் இப்போ நடக்குது, ஏலம் நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஎல் போட்டிக்கான தேதிகளும் 2025ல் எப்பப்போல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2025ல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 25ஆம் தேதி முடியுது. அதே மாதிரி 2026ல் மார்ச் 15ல் தொடங்கி மே 31 முடியுது. 2027ல் மார்ச் 14ல் தொடங்கி மே 30ல் முடியுது. இதில் எல்லா இறுதிப் போட்டிகளுமே ஞாயிற்றுக்கிழமை தான் முடியுது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு சிறப்பு ஒன்று. ஓகே, அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்ன விளையாட்டுகள் வந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி, அடுத்து வந்து ஐஎஸ்எல் கால்பந்து தொடர், அடுத்து வந்து பெர்த் டெஸ்ட், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா விளையாடக்கூடிய பெர்த் டெஸ்ட். இதுதாங்க விளையாட்டு பொறுத்த வரைக்கும். அப்போ விளையாட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக என்னென்னு பார்க்கணுன்னா ஐபிஎல் ஏலம் நடக்க போகுது. அதுக்கு அடுத்து வந்து ப்ரோ கபடி வந்து நடக்குது. அடுத்தது ஐஎஸ்எல் கால்பந்து தொடர் நடக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து டேவிஸ் கோப்பை டென்னிஸ் சம்மந்தப்பட்ட விளையாட்டு நடக்குது. அடுத்து வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் வந்து சிங்கப்பூரில் நடக்குது. இதில் இந்த டேவிஸ் கப்பும் அடுத்து வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப்பு சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய இந்த 2 போட்டிகளும் மிகவும் முக்கியமானது. ஓகே, அதுக்கு அடுத்தது போர்கள், நடப்பு நிகழ்வுகளில் நம்ம நவம்பர் 24க்கான 3வது என்ன பார்க்க போகிறோன்னா போர்களில் வந்து உங்களுக்கு எப்போவுமே தெரியும். இப்போ என்ன கரண்ட்டில் நடந்துகிட்ருக்குன்னா, ஒன்று வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போர், இன்னொன்று வந்து இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற போர். இதில் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லிட்டு ஈரான் ப்ளஸ் லெபனானில் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள்லாம் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போது உக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த அவங்களுடைய அந்த உக்ரைனுடைய அதிபர் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து 1000வது தினம் வந்து இப்போது அவர் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த தினத்தில் வந்து உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து நிச்சயமாக நமக்கு வந்து இந்த ரஷ்யாவுடனான போரில் வெற்றி பெற்று 2025ஆம் ஆண்டு வந்து ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஆரிஷ்னிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக, அதாவது ஒளியை விட 10 மடங்கு வேகமாக போகக்கூடிய ஆரோஷ்னிக் ஏவுகணை வந்து நாங்கள் வந்து செலுத்தி உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்துவோம். ஏன்னா ஏற்கனவே இந்த ஆரோஷ்னிக் ஏவுகணை வந்து செலுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மறுபடியும் இதை வந்து நாங்கள் உக்ரைன் மேலே செலுத்தி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை போன்று இருக்கிறது, ஆபத்தும் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த புட்டின் ப்ளஸ் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இவங்களுக்குள்ளே என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, உக்ரைனை எங்கள் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உக்ரைன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்கள் தனி நாடாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு. இந்த ரஷ்யாவுக்கு வடகொரியா ப்ளஸ் சைனா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த உக்ரைனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏ ப்ளஸ் பிரிட்டன், இவங்களாம் யாரா நேச நாடுகளில் இருக்காங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் புதின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அமெரிக்காவையும் பிரிட்டனிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி நீங்கள் ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்துகிறீங்க. அப்படி நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா புதின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களிடம் தயாரிக்கப்பட்ட ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆரோஷ்னிக் ஏவுகணையை வச்சு நாங்கள், இது வந்து ஒளியை விட 10 மடங்கு வேகமானது ஒரு ஏவுகணை, இதை வச்சு நாங்கள் நிச்சயமாக உக்ரைன் மேலே இல்லை உங்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போது அடுத்தது வந்து போர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து இஸ்ரேல் காசா போர். இந்த காசா போர் தான் உங்களுக்கு தெரியும். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து திடீர்னு காசாக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு காசா அமைப்பினுடைய அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து திடீர்னு தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ அதில் ஒரு சில பேர் பிணைக்கைதியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது சம்மந்தமாக இஸ்ரேல் நடத்தின எதிர்த்தாக்குதலில் ஆரம்பித்த போர் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம கடைசியாக இதுக்கு என்ன பார்த்தோம், பெஞ்சமின் நேதன்யாகு இருக்காங்கல்ல, இஸ்ரேலுடைய பிரதமர், இவர் பேரில் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், ஹேக்ல இருக்கக்கூடிய இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது கைது உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால யார் யாரெல்லாம் உறுப்பு நாடுகள் இருக்காங்களோ
அந்த உறுப்பு நாடுகளுக்கு பெஞ்சமின் நெதன்யாகு அவங்க போனாங்கன்னா அவங்கள வந்து கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய உறுப்பு நாடுகளாக இருக்கிற ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பு நாடுகளாக இருக்கிற ஹங்கேரி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கைது உத்தரவை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு வந்து அவங்க வந்து ஹங்கேரிக்கு வந்து சிறப்பு தூதுவ ஒரு விருந்தினராக இப்போ வாங்க எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேசு பொருளாக இருக்கு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தாங்க மொத்தமாக நம்ம இது ஒரு ரிவிஷனாக பார்த்தோன்னா என்னென்னா, போர்களில் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 2 வருடமாக நடைபெற்றுட்டு வர, ஒரு வருடத்துக்கு மேலே நடைபெற்றுட்டு வர இஸ்ரேல் காசா போர், ப்ளஸ் வந்து 2-3 வருடங்களுக்கு மேலே நடைபெறக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர், அடுத்தது வந்து விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஏலம், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் விளையாடக்கூடிய வீரர்களுடைய ஏலம், அடுத்து வந்து ப்ரோ கபடி, ஐஎஸ்எல் கால்பந்து தொடர், 10 டெஸ்ட்டு, அடுத்து டேவிஸ் கோப்பை, இது டென்னிஸ் போட்டி, உலக செஸ் சாம்பியன்ஷிப், சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய உலக செஸ் சாம்பியன்ஷிப், இதெல்லாம் முக்கியமானது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசியம் ப்ளஸ் தமிழ்நாடு அளவில் இல்லை உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவு, ப்ளஸ் வந்து அந்த பீஞ்சல் புயல், அப்புறம் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவு, ப்ளஸ் வந்து லோக்மந்தன் ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் நடைபெற்ற லோக்மந்தன் 2022 இந்த கலந்துரையாடல் நிகழ்வு. அதுக்கு அடுத்தது 2 மிக முக்கியமான நபர்கள் மறைவு. ஒன்று வந்து மலையாள எழுத்தாளர் என்என் பிள்ளை, ஓம்சேரி என்என் பிள்ளை. அடுத்தது அப்துல் கலாமினுடைய செய்தி தொடர்பாளர் எஸ்எம் கான் அவர்களுடைய மறைவு. அதுக்கு அடுத்தது வந்து இவ்வளோ தாங்க. ஸோ முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ தான். ஸோ இதுதாங்க ரொம்ப இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு இதில் வந்து இதுதான் முக்கியமானது. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு அடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் சந்திக்கலாம்.